ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுதின பரிசுத்தமாகுதல் என்கிற தேவனுடைய திட்டத்தில் தேவன் இவ்வாறு செயல்படுகிறார் என்று நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். முதலாவது, அவர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சாயலாக மாறுவதற்கு அவர் போதகத்தினால் சிக்ஷை செய்கிறார் என்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். தொடர்ந்து அவர் நம்மை புடமிடுகிறார் என்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். தொடர்ந்து அவர் நம்மை வணைகிறார் என்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். கடந்த வாரம் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். பரலோகத்தில் இருந்து நம்மோடு கூட அவர் பேசுகிறார் என்று நான் ஞாபகப்படுத்தினேன். இன்றைக்கு அவர் தம்முடைய உடன்படிக்கையை காக்கிறார். மிக முக்கியமான ஒரு தேவனுடைய ரட்சிப்பின் செயல்களில் மிக முக்கியமானது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த பேழை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒப்புமையாய் இருக்கிறது. சகல ஜனங்களும் ஜலத்தினாலே அழிக்கப்படுவதற்கு தேவன் நிர்ணயித்தார். ஆனாலும் நோவாவுடைய குடும்பத்தை அவர் உடன்படிக்கையின் மூலமாக காத்துக்கொண்டார். அருமையான தேவனுடைய உடன்படிக்கை ஒருபொழுதும் மாறாது. தேவன் தம்முடைய உடன்படிக்கையை விட்டு விலகுகிறவர் அல்ல. நாம் தான் அநேகந்தரம் அவருடைய உடன்படிக்கையிலிருந்து நாம் விலகுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 2:24 தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டார். கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அதை சங்கீதம் 105:10 வாசிக்கிறோம். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் ஏற்படுத்தினார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் கூறுகிறார். அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரோடு கூட உடன்படிக்கையின் மூலமாக இணைந்திருக்கிறோம். உடன்படிக்கையை காக்கிறவர் கர்த்தர், உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர், உடன்படிக்கையை முடிவு பரியந்தம் நடத்துகிறவரும் கர்த்தர் தான். அப்படி என்றால் என்னுடைய பொறுப்பு என்ன? அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 7:22 அது விசேஷித்த உடன்படிக்கை. விசேஷித்த உடன்படிக்கை. எபிரேயர் 8:6 பாருங்க. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய உடன்படிக்கையிலிருந்து விலகுகிற சந்தர்ப்பங்கள் வருமானால், பாவத்தினாலே நாம் சோர்ந்து போவோமானால், அல்லது அனுதின பரிசுத்தமாகுதல் என்கிற பாதையில் நாம் கர்த்தருடைய வழியை விட்டு விலகும் போது, விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுது அந்த பிரமாணங்களை நம்முடைய இருதயங்களில் எழுதியிருக்கிறார். உடன்படிக்கையின் பிரமாணம் நம்முடைய இருதயங்களில் இருக்கிறது என்று எபிரேயர் 8:10 வாசிக்கிறோம். எபிரேயர் 9:15 வாசிக்கிறோம், நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பு இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதில்லை. இது நித்தியத்துக்கு ஏதுவானது. நித்திய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்குமாக தேவன் இந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இது தேவன் நமக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் என்று அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10:29 ஒரு முக்கியமான ஒரு எச்சரிப்பின் வசனமாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய கிருபையின் ஆவியை நாம் நிந்திக்கிறோமா? அனுதின பரிசுத்தமாகுதல் என்பது தேவனுடைய மிகப்பெரிய ரட்சிப்பினுடைய திட்டம். நாம் இப்பொழுது வந்திருக்கிற இடம் ஆபேலினுடைய இரத்தத்தை பார்க்கிலும் அதிகமாய் நன்மையானவைகளை பேசுகிற பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். எபிரேயர் 12:24 வாசிக்கிறோம்.
இப்பொழுது நம்மை தொடர்ந்து நித்திய உடன்படிக்கையிலே நடத்தி கொண்டு போகிறார். மாத்திரமல்ல, அவர் மறுபடியும் இதே நித்திய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக மறுபடியும் வரப்போகிறார். எபிரேயர் 13:20 பாருங்கள். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். நாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அநேக காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு காரியம் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது 1 பேதுரு 3:21 நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. எதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது? அதற்கு முந்தின வசனத்தில் ஜலத்தினாலே அநேகர் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த 8 பேர் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஒரே ஜலம்தான். ஒரே ஜலம் தேவனுடைய கோபாக்கினை. ஜலம் என்றாலே வேதத்துல கடல், ஜலம் எல்லாம் தேவனுடைய கோபாக்கினைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒப்புமையாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. ஆகவே இந்த ஜலத்தினாலே அநேகர் அழிக்கப்படுறாங்க. இந்த ஜலத்தினாலே அநேகர் காக்கப்படுறாங்க. இந்த ஜலம் அப்படி பூமியில பெருகினதுனாலே இந்த பேழை மிதந்தது. இந்த பேழை மிதந்ததுனாலே 8 பேர் காக்கப்பட்டார்கள். அந்த பேழையில் இருக்கிற எல்லாரும் அழிந்து போனார்கள். இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அதனால ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் அனுதினம் இது நான் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையோடு தேவனிடத்தில் இணைந்திருக்கிறேன். இது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனுடைய நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. இப்பொழுது என்னை உயிர்த்தெழுதலினால், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் என்னை ரட்சிக்கிறது. அந்த சிந்தையோடு கூட அனுதின பரிசுத்தமாகுதலில் நாம் முன்னேறி போவோம். தேவன் உடன்படிக்கையை காக்கிறவர். நாம் அவரோடு இணைந்து செல்வோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.